ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பூர்ணிமா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. மாயா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன விஷ்ணு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கான ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. மாயா அதுக்கும் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். காலையிலே நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருந்துச்சு. மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்ன அப்படின்னா, நீங்கள் நியூ இயர் போகிறீங்க, புதுசாக நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்டார். ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தது யார் அப்படின்னா, விஷ்ணு தான் வேறு லெவலில் ஒரு வேலை பார்த்து விட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து நிறைய பேர் ஈஸியாக நம்பிடுறேன், நான் நிறைய பேர் ஈஸியாக நம்புறதுனால என்னை ஏமாத்திடுறாங்க. நான் இதுக்கப்புறம் யாரையுமே நம்ப மாட்டேன். இதுக்கப்புறம் நான் யாரையுமே நம்ப போகிறது கிடையாது. ஏன் உண்டே வேலை உண்டுன்னு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக பூர்ணிமாவை குத்தி காமிச்சிட்டு போயிட்டாரு. அது பூர்ணிமாவுக்கு ரொம்ப இதுவாகவே புரிஞ்சுது. ஸோ அதை தான் வந்து மாயா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. முடிய போகுது, இன்னும் பிக் பாஸ் வந்து கொஞ்ச நாளில் முடிய போகுது. ஆனால் இப்படி ஒரு என் மேலே ஒரு பழியை போட்டிருக்காரு, என்னை போய் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் இவரை நம்பி ஏமாறலையா? நான் இவருக்கு எத்தனை இடத்துல இவருக்காக நான் நின்று இருக்கேன், நான் பேசியிருக்கேன். ஆனால் ஏன் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு? அது போக இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் தான் ரொம்ப கெட்டவா அப்படின்ற மாதிரி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். என்னை பற்றி வெளியில் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க நினச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் மாயா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நல்ல விதமாக அவங்ககிட்ட நடந்துக்கிட்டீங்க. அவன் தான் உங்களை எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணி குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டான். நீங்கள் எதுவுமே பண்ணலை. நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல குணத்தை அவனுக்கு காமிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட அவன் 3 தடவை உங்களை ஏமாத்திருக்கான். ஆனால் நீங்கள் 3 தடவுமே வந்து அவங்கிட்ட வந்து நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்து அவனுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இது எல்லாமே பண்ணீங்க. ஆனால் அவன் இவ்வளோ கேவலமாக இருந்தானே அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? அது போக வெளியில் இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்கன்றதில் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் உள்ளே எப்படி இருக்கிறீங்களோ அது இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு தான் தவிர்த்து வெளியில் இருக்கிறவங்களாம் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அது போக வெளியில் போனால் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இது இங்கே நீங்கள் வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் இது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் போகும். இது ஒரு பெரிய ப்ரோக்ராம், உங்களோட நேம் வந்து பயங்கரமான ரீச் இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லாமல் வெளியில் போனால் உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. இப்படியே நடந்துக்கிட்டீங்க, இவங்ககிட்ட ஏன் இப்படி பேசுனீங்க, அவங்கக்கிட்ட ஏன் இப்படி பேசுனீங்கன்னா உங்களை எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. இதிலேருந்து வர ஒரு ஃப்ரேமை வச்சு தான் நம்ம இன்னும் மேலே போகணும். அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து எல்லா கிரெடிட்டுமே வரும். அதனால் நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பூர்ணிமா அழறதுக்கு பக்கத்தில் ஆறுதலாக உட்காந்து மாயா பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஷ்ணு தான் மோசமானவன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பூர்ணிமா கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாயா சொன்னது பூர்ணிமா உண்மையாலுமே வந்து ரொம்ப ஜென்யூனா விஷ்ணு கிட்ட நடந்துக்கிட்டாங்களா இல்லையா, இல்லை விஷ்ணு தான் வந்து பூர்ணிமாவை நிறைய தடவை ஏமாத்திட்டாரா அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.